எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியார் திருவிடிகளை போற்றி. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கை இல்லாது போகும் இல்லையா? பொருள் தானே, அதாவது பணம் தேவை. எந்த ஒரு பொருளை நாம் வாங்கினாலும் பணம் தேவை. ஆக பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகத்து வாழ்க்கை இல்லாது போகும். அதுபோல உயிர்கள் மீது அருள் இல்லை என்றால், உயிர்கள் மீது கருணை இல்லை என்றால், உயிர்கள் மீது அன்பு இல்லை என்றால் அந்த மேல்லோகத்து வாழ்க்கை இல்லையாம். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரியார் தெய்வத்தின் குரல் அந்த அருளுரை மூலம் நமக்கு மிகப்பெரிய நமது வாழ்க்கைக்கு ஒரு விளக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் விநாயகர் பற்றி இப்போது நாம் பார்ப்போம். விநாயகர் முதல் பிள்ளை இவர் இல்லையா, குழந்தை சுவாமி. ஆனாலும் இவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர். பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் முதல். பிரணவத்திலிருந்து தான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின. அந்த பிரணவத்தின் சொரூபமே பிள்ளையார். அவரது ஆணை முகம், வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்த்தால் பிரணவத்தின் வடிவமாக தோன்றும் இல்லையா? குழந்தையாக இருந்து கொண்டே ஆதி முதலின் தோற்றமாக இருக்கிற பிள்ளையார் குழந்தை போல் தோன்றினாலும் பக்தர்களை ஒரேடியாக கை தூக்கி உயர்த்தி விடுவதிலும் முதல்வராக இருக்கின்றார். பிள்ளையார் குழந்தை மாதிரி இருந்தாலும் பக்தர்களை உயர்த்துவதில் மகா மன்னராக இருக்கின்றார். அவ்வை பாட்டி ஒருத்தியின் உதாரணமே போதும். அவ்வை பாட்டியோட வாழ்க்கை வரலாறுல இந்த ஒரு நிகழ்ச்சி தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். ஔவையார் பெரிய கணபதி உபாசகி. பிரணவஸ்வரூபியான விநாயகரை புருவ மத்தியில் தியானித்துக் கொண்டு ஔவையார் யோக சாஸ்திரம் முழுவதையும் அடக்கியதான விநாயகர் அகவலை பாடியிருக்கிறார். விநாயகர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பகவான், விநாயகர் பகவானை பாடக்கூடிய ஒரு அற்புதமான நூல் அது விநாயகர் அகவல். அது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கூர்ந்து கவனிச்சா எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை பாராயணம் செய்தால் பரம ஞானம் உண்டாகும். இந்த ஔவையார் பற்றி ஒரு கதை உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் ஔவையாரையும் உடன் அழைத்து போக எண்ணினார்கள். அப்பொழுது ஔவையார் விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தார். சீக்கிரம் பூஜையை முடித்து தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமானும் ஔவையாரை அவசரப்படுத்தி அழைத்தார்கள். அவளோ, நீங்கள் போகிறடி பொங்கல், உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன். விநாயகர் பூஜையை எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் அப்படியே கிளம்பி விட்டார்கள். சரி, ஔவை பாடி இந்த மாதிரி சொன்னா அவ 2 பேரும் முன்னாடி கிளம்பிட்டா. ஔவை சாங்கோ பாங்கமாக பூஜை செய்து முடித்தாள். விநாயகர் பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி விநாயகர் ஔவையாருக்கு முன்னாடி வராரு. அவளை அப்படியே தம் துதிக்கையால் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் விநாயகர் பெருமான். ஔவையாருக்கு பிற்பாடுதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசத்தை அடைந்தார்கள். அங்கே சேரமான் பெருமாள் திருக்கைலாய ஞான உலாவை பாடினார். இதை அருணகிரிநாத திருப்புகழில் நாளை நாம் காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.